ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது முருங்கைக்கீரை நம்ம மரத்துலே இருந்துச்சு, அதனால நான் பறிச்சுட்டு வந்து உருவுறேன். பாப்பா கூட உருவுறாங்க பாருங்க எப்படி என்ன பண்ணுறான்னு. இது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தழையாக போட்டால் ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதனால் சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது இரும்பு சத்து அதிகரிக்கும், அதனால் நல்லா அதுவும் கன்சீவ் ஆகிறவங்களாம் நல்லா இதை முருங்கைக்கீரையை வாரத்துக்கு 2 வாட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது உளுத்தம்பருப்பு கருப்பு வெள்ளை உளுந்து இருந்தாலும் போட்டுக்கலாம், கருப்பு உளுந்து இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட கருப்பு உளுந்து தான் இருந்துச்சு, நான் அதை போட்டு வணக்கிக்கிறேன். அது கூடயே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை போட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வணக்கிக்கலாம். உளுந்து வேர்க்கடலை ரெண்டும் வணங்கி வரணும். நல்லா செவந்து வர ஸ்டேஜில் ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா செவந்து வந்துச்சு, இந்த ஸ்டேஜில் ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்தவாறு 4 மிளகா சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அதனால் நான் 4 மிளகாவாக சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு மிளகா சேர்த்துக்கிட்டேன். காரம் அதிகமாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காரம் நல்லா சுருக்குன்னு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். மிளகாவும் அதில் எலுமிச்சை சைஸு புளி எடுத்திருக்கேன், அந்த புளியை ஒன்று ஒன்றா பிரித்து போட்டுக்கலாம் எண்ணெயிலே. மிளகாவும் புளியும் நல்லா கொஞ்ச நேரம் மிளகாய் செவந்து வர அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். செவந்து வந்துடுச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அது இருக்கிற எண்ணெயிலே பெரிய வெங்காயம், எங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்க, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போட்டுக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கி வரணும். இங்கே பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கி வந்துடுச்சு வெங்காயம். இதை நம்ம மிளகாலாம் எடுத்து வச்சிருக்கல ஒரு தட்டில், அதை கூட கொட்டிக்கலாம். இதை கூட இந்த தட்டிலே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கீரை உருவி வச்சுக்கிறேன், அந்த கீரையை அதே ஆயிலில் அதே எண்ணெய் கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அந்த கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உருவி வச்ச கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரே அடியாக போட்டால் வணங்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கீரையாக போட்டு வணக்கிக்கலாம். நானே வீடியோ எடுத்ததால் அவ்வளோக்கு தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கி வந்துடுச்சா? ரொம்ப மொறுன்னு விடாதீங்க, கொஞ்சம் வதுன்னு இருக்க சொல்லி எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வணங்கட்டும். ரொம்ப விட்டிங்கனாலும் கசப்பு எடுத்துரும், அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு மீடியம் சைஸ்லேயே வணங்குங்க. நல்லா வணங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே எடுத்து வணக்கி வச்சுக்கிறோம்ல, மல்லாட்டை உளுந்து இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாடிக்கு மாற்றிக்கலாம்.
மிக்ஸி ஜாடிக்கு மாற்றி இதை மட்டும் கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். குறன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை வணக்கி வச்சுக்கிறோம்ல, அந்த கீரையை போட்டும் அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். அப்படியே அரைச்சா அரையாது, அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கின்னு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா குறன்னு கொஞ்சம் மயன்னு அரைச்சிக்கலாம். நல்லா பாருங்கள், மயஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பத்தை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கடுகு போட்டு அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கீரையை அள்ளி தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எடுத்துகிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட விரும்பாதவங்கள கூட விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.